கனிமொழியை கல்யாணம் பண்ணி சீரழிஞ்சி சின்ன பின்னமாகி கடைசியில் சன்னியாசியா போயிட்டார். ஒரு பெரிய குடும்பத்திலிருந்து, ஒரு நாடார் குடும்பத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக இருந்தவர் இப்போ ஒரு சன்னியாசியா எங்க இருக்காருன்னே தெரியாத அளவு போயிட்டார். ஒருவனுக்கு ஒருத்திங்கிற மாதிரி நாம் இருவர் நமக்கு இருவர்னு ஒரு குடும்ப கட்டுப்பாடுலாம் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா? அந்த குடும்ப கட்டுப்பாடு அதுக்கு முன்னதாகி கருணாநிதிக்கு பண்ணியிருந்தா தமிழ்நாடு இன்னைக்கு சுபிட்சமா இருந்திருக்கும். யார் அந்த சார் அப்படின்றது அந்த சாருக்கு தான் தெரியும் அப்படின்றத இன்னைக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியும் பதிவு பண்ணி. எந்த சாருக்கு தெரியும்? முதலமைச்சர் சாருக்கு தெரியுமா? இல்ல துணை முதலமைச்சர் சாருக்கு தெரியும்னு சொல்லிட்டு சட்ட அமைச்சர், இந்த சட்ட அமைச்சர் இவெல்லாம் பண்ணி மேய்க்க போகலாம் சார். அந்த பெண்ணை பாதிப்புக்குள்ள ஆக்குன அந்த ஞானசேகரன் அந்த மிருகம் வந்து பல தடவை பல சந்தர்ப்பங்கள்ல அவன் வீட்டிலே போய் மா சுப்பிரமணியம் சோறு தின்னுருக்காரு, பிரியாணி தின்னுருக்காரு, ரொம்ப க்ளோஸா இருந்திருக்காரு. மா சுப்பிரமணியமாக அந்த சார் ஏன் இருக்கக்கூடாது சார்? எனக்கு சந்தேகம் சார். சந்தேகத்தை நான் இப்போ சொல்றேன் சார். ஏன் இருக்கக்கூடாது சொல்லுங்க நீங்க சார். ஏன்னா இவ்வளவு நாளா என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? அண்ணா பல்கலைக்கழகத்தில் அங்கே ஏதோ ஒரு பெரிய காடு இருக்க மாதிரியும், அங்கே ஏகப்பட்ட புதர்கள் எல்லாம் இருக்க மாதிரியும், அதுக்கு உள்ளாலவே இவங்க இருந்த மாதிரி தான் முதல் சொல்லி நம்மளெல்லாம் நம்ப வச்சு விட்டாங்களே. கருணாநிதி சமாதியில கொண்டு போய் தயிர் வடை வைக்கிறது என்ன பகுத்தறிவது? அவருக்கு கொண்டு போய் முரசொலி பத்திரிகை அவர் படிப்பாரா? வந்து ராத்திரி அப்படியே வந்து மேல இருந்து குதிச்சு வந்திருந்து முரசொலியை படித்துட்டு எழுத்து பிள்ளையெல்லாம் சொல்லிட்டு போகிற வந்து கேவலமா இல்லையா சார் இது? அங்க பஜனை எல்லாம் பாடிட்டு கும்பல் சார் இது. நீங்க கருப்பு சேலையை கட்டிட்டு போங்க மேடம். தர்மபத்தினி கருப்பு கனிமொழி அவர்களே, நீங்க கருப்பு சேலையை கட்டிட்டு போங்க. நீங்க அது அந்த இதானே, நீங்க வந்து ஈவேராவுடைய பேத்தி தானே, நீங்க அவருடைய கொள்கையை நீங்க எடுத்துடுங்க சார். மூட நம்பிக்கைன்னு ஊர்ல உள்ளவனுக்கு தாலியெல்லாம் அறுத்து நடக்கிற ஒருத்தர் கி வீரமணி, அவருக்கு பொண்டாட்டிக்க தாலியை முதல் அறுக்க சொல்லுங்க மேடை போட்டு. துர்கா ஸ்டாலிங்க தாலி அறுக்க சொல்லுங்க. மூட நம்பிக்கைன்னு தானே சொல்றீங்க, பகுத்தறிவு வாய் தானே சொல்றீங்க, தாலி எதுக்குன்னு தானே கேட்குறீங்க. தாலி அருங்க சார். அதே மாதிரி மிச்சம் மீதி இருக்கக்கூடிய அந்த தமிழச்சி தங்கப்பாண்டியன் அது இது இந்த கீதா ஜீவன் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து வரிசையா விட்டு தாலி அறுக்க சொல்லுங்க சார். அதுதான் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கையை எதுக்கு சுமந்துட்டு தெரியாங்க இவங்க? இதுதான் திமுகவினுடைய கடைசி ஆட்சி இதுவாக தான் இருக்கும். இதுக்கு மேலே திமுக ஆட்சிக்கு வராது. மு.க. ஸ்டாலினும் இதுதான் கடைசி இது. அது வந்து அடுத்த 2026 வரைக்கும் போது, அதுக்கு முன்னாடியே கதை முடியுதாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இது வந்து இறுதி கட்டம் அப்படிங்கிற திமுக ஆட்சிக்கு இறுதி கட்டம். முதலமைச்சர் அந்த தமிழகத்துக்கு சேர்த்தானே சார் முதலமைச்சர். அது அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு மட்டும் விதிவிலக்கா வெளியே விட்டுட்டாங்களோ, அதுக்கு சேர்த்து தானே முதலமைச்சர், அதுக்கு சேர்த்தானே துணை முதலமைச்சர். இன்னும் சொல்ல போனால் துணை முதலமைச்சர் அங்கே சிண்டிகேட் மெம்பரெல்லாம் இருந்தவர் தானே. அப்ப இவங்கெல்லாம் அங்க போய் பார்க்க வேண்டாமா? அங்க என்ன நடந்து என்ன எது செய்யுதுன்னு பார்க்கணுமா வேண்டாமா? ஏன் பார்க்கல? தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். நான் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். தாமரை சொந்தங்களுக்கு எனது பணிவான வணக்கம். நம்ம திமுக எம்பி கனிமொழி அவர்கள் நேற்று ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாங்க, இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட விவகாரத்தில் ஏன் எதிர்கட்சிகள்லாம் அரசியல் செய்கிறாங்க, இதில் பாதிக்கப்பட்டது ஒரு மாணவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க. பொள்ளாச்சியில் பாதிக்கப்பட்டது ஒரு மாணவி தானே. அந்த மாணவிக்காக இவங்க பொள்ளாச்சியில் போய் போராட்டம் நடத்தின கும்பல் தானே இது. அந்த பொள்ளாச்சி விவகாரத்தில் வந்து அந்த நேரத்தில் வந்து நடவடிக்கையெல்லாம் எடுக்க தானே செய்தாங்க. அந்த கடைசி அது சிபிஐக்கே மாற்றிட்டாங்கல்ல. அதுக்கு பிறகும் நாங்கள் அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ணணுன்னு கேட்ட ஆட்கள் தானே இவங்க. இப்படிப்பட்டவங்களும் என்ன இது இருக்குது? இவங்க எங்கேருந்து மணிப்பூருக்கு போன தர்மபத்தினி ஞாபகம் இருக்காது? அங்கே என்ன பண்ணாங்க? 2 பெண்களை வந்து இவங்க சொன்ன குற்றச்சாட்டு, இவங்க பரப்பின குற்றச்சாட்டு என்னது? 2 பெண்களை நிர்வாணமாக ரோட்டில் ஓடினாங்க. அது வந்து ஒரிஜினலாக அந்த பெண்கள் அவங்களா ஓடுனது. அவங்க வந்து இராணுவம் வந்தாலும் சரி, போலீஸுக்காரங்க வந்தாலும் சரி, நிர்வாணமாக ரோட்டில் குறுக்க நிற்கிறது அவங்க அப்படி ஒரு இதை பழக்கி வச்சுருக்காங்க. கம்யூனிஸ்ட் நாதாரிகள். அது கரெக்டாக சொன்னால் அப்படி தான் சொல்ல முடியும். அவங்க வந்து நக்சலைட்டு நாதாரிகள். அந்த வேலையை பார்த்து ஒரு மனித ஆயுதமாக அந்த பெண்களை வந்து நிர்மாணமாக வச்சு பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதுதானே உண்மை. அங்கே எதனால நடந்து ஏன் நடந்தெல்லாம் இந்த தர்மபத்தினிக்கு தெரியுமா தெரியாத எல்லாம் தெரியும். அப்போ தெரிஞ்சிருந்து இவங்க அங்கே போய் உட்கார்ந்துருந்து நல்ல வசை மாதிரியெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த கும்பலில் இவங்களும் ஒன்று.
அப்புறம் வந்து காங்கிரஸ்காரங்கள்லாம் சேர்த்தா போனாங்க. இவங்க ஒரு பாராளுமன்ற குழு எம்பிக்கள் குழுவாகவே போனாங்கல்ல. இந்த அளவுக்கு அங்கே போய் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? தமிழ்நாடுக்கு அதுக்கு என்னங்க சம்பந்தம்? இது தமிழ்நாட்டில் நடக்குதுங்க. இவங்க தொகுதி சார், இவங்க தொகுதி தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதிக்கு உள்ளால உடன்குடியில அனிதா ராதாகிருஷ்ணன் வீட்டில இருந்து கூப்பிட்டா சத்தம் கேட்கிற இடத்துல உள்ள சல்மா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல 5 மாணவிகளை சீரழிச்சாங்க. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? உங்க தொகுதி அது. பெண்களுக்காக குரல் கொடுக்கல தமிழகத்தில் முதல் நபர் தர்மபத்தினி கனிமொழி தானே. கேட்டிருக்கணுமா வேண்டாமா? அதில் என்ன பண்ணுனீங்க இப்போவாது சொல்லுங்க. இல்லை அங்கே என்ன நடந்துச்சு? அந்த சர்மா மெட்ரிகுலேஷன் ஆங்கில அது மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து 5 மாணவிகளை வந்து தூத்துக்குடி கூட்டிகிட்டு போய் பொன்சிங்கிற அந்த விளையாட்டு ஆசிரியர் வந்து யாருக்கெல்லாம் பங்கு வச்சா அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. அது என்ன இவர் ஏதோ திடீர்னு இந்த வருஷம் மட்டுமே அவர் பண்ணாராமா? அப்படி இல்லைல்ல. இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷமா அந்த அயோக்கிய இதே வேலையை செய்துட்டு இருக்கா அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? தெரியாது இல்லை. அப்போ அதுக்கு முறையான விசாரணை நடத்தணும்ல. நீங்கள் அந்த சல்மா மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை, அதான் பிரின்சிபால் ஸ்வீட்டி, சார்லஸ் ஸ்வீட்டி, அந்த அம்மாவை காப்பாற்றுக்கு தானே ஓடி போறீங்க. அதனுடைய செயலாளர் அகமதுவை காப்பாற்றுன்னு ஓடி போனாங்க. இல்லை, இன்னைக்கு நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதே தூத்துக்குடி மாவட்டத்தில் அரசு நிகழ்ச்சியில் ஒரு பெண் வந்து கல்லூரிக்கு போனால் அது வந்து சமூக புரட்சி அப்படின்ற ஒரு வார்த்தையும் அவர் பதிவு. கல்லூரிக்கு போகிறதுக்கு முன்னாடி பள்ளிக்கூடத்துக்கு போனோம். தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதிக்கு உள்ளால உள்ள கதையை தான் இப்போ சொல்லிட்டு இருக்கு. அது பள்ளிக்கூடத்து குழந்தைகள். அந்த பிள்ளைகள் வந்து விளையாட்டுத்துறைக்கு வரணும் எவ்வளோ பெரிய விஷயம். விளையாட அனுமதிக்கணும்ல. பெற்றோர்கள் வந்து கிராமத்தில் வந்து பிள்ளைகளை வந்து விளையாட்டு போட்டிகளில் கலந்துறதுக்கு அனுமதிக்கணும். அனுமதிச்சு நீ போயிட்டு வா, போட்டிகளுக்கெல்லாம் போயிட்டு வா, அதுவும் தனியாக போயிட்டு வா. ஆசிரியர் நம்பி தானே விடுறாங்க. எத்தனை பெற்றோர் என்னமோ விடுவாங்க? இவங்க இந்த கூறுகட்ட முதலமைச்சர், இந்த கூறுகட்ட ஆட்சியெல்லாம் இனிமேல் வந்து வராது. இனிமேல் இதான் கடைசி ஆட்சி திமுகவுக்கு. கேவலமா இல்லையா? இதைத்தான் ஷேம்னு போட்டு ஓடுது. ஷேம் ஆன் யூ ஸ்டாலின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டரில் ஒரு ஹேஷ்டாக் வந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஓடிட்டு இருக்கு. இது வந்து சூடு சொரணை வெக்க மானம் எதுவுமே இல்லாமல் அங்கே போயிட்டு வேதாந்தம் பேசிட்டு இருக்காரு. இவர் தான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார், அதாவது பேய் அரசாட்சி செய்தால் பிணம் துண்ணு. கடந்த அதிமுக ஆட்சி காலத்திலே இதே ஞானசேகரன் மேல ஒழுங்கா வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்திருந்தா இந்நேரத்துக்கு அந்த ஞானசேகரன் வந்து வெளியே சுத்தி இருக்க மாட்டான் அப்படின்றதையும் கனிமொழி அவர்கள் கேட்கிறாங்க. ஆமா ஆமா. அதாவது வந்து விருதுநகர் இருக்கு பாத்தீங்களா, அங்க ஒரு நாடார் தொழிலதிபர், அதாவது வந்து அதிமன் போஸ்ன்னு அவருக்கு பேரு. அந்த நாடாருக்கு அப்போது முறையாக ஒழுங்காக பொண்ணை பார்த்திருந்தா அந்த மனிதர் வந்து நல்ல ஒரு தொழிலதிபரா இன்னைக்கு வரைக்கும் இருந்திருப்பார். அவருக்கு நல்ல பெண்ணை பார்க்காததுனால கனிமொழியை கல்யாணம் பண்ணி சீரழிஞ்சி சின்ன பின்னமாகி கடைசியில் சன்னியாசியா போயிட்டார். ஒரு பெரிய குடும்பத்திலிருந்து, ஒரு நாடார் குடும்பத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக இருந்தவர் இப்போ ஒரு சன்னியாசியா எங்க இருக்காருன்னே தெரியாத அளவு போயிட்டார். கரெக்டு தானே? அன்னைக்கே அவங்க வீட்டில் உள்ளவங்க சரியான நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இது அந்த அவருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்காது. அதை விட முக்கியம், கருணாநிதிக்கு வந்து ஒருவனுக்கு ஒருத்திங்கிற மாதிரி நாம் இருவர் நமக்கு இருவர்னு ஒரு குடும்ப கட்டுப்பாடுலாம் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா? அந்த குடும்ப கட்டுப்பாடு அதுக்கு முன்னதாகியே கருணாநிதிக்கு பண்ணியிருந்தா தமிழ்நாடு இன்னைக்கு சுபிட்சமாக இருந்திருக்கும். இந்த மாதிரி எந்த கற்பழிப்பும் இருக்காது, எதுவுமே நடந்திருக்காது, ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஏன் வந்து இது மிஷாவில் வந்து இவங்க அண்ணன் இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போனார்ல, மிஷாவில் போனார்னு ஊர் போதா சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அந்த வித்யாசாகருங்கிற அந்த காவல்துறை அதிகாரி எதுக்கு அடித்தார் அதை கேட்டு சொல்லுங்க. என்ன பண்ணினாரு, என்ன பண்ணினால அதை ஒரு காவல்துறை அதிகாரியினுடைய குடும்ப மாணவிகளையே வந்து சீரழிச்சவர் தான் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்காருங்கிறது தான் பல தடவை பல பேர் சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் வாயை திறக்கலையா? ஃபேக்ட் செக்னு ஒன்று இருக்குல்ல, அதை வச்சு செக் பண்ண சொல்லுங்க. நல்லா தேய்ச்சி கரைச்சி செக் பண்ணி உண்மை இதுதான் சொல்லுங்க பார்ப்போம். இவங்க பேசுறாங்க இப்பதான் கரெக்டானது. இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தார் பாருங்க, அதை பேய் அரசாட்சி செய்தால் பிணம் தின்னும் சாஸ்திரங்கள்ங்கிறது மாதிரி பாரதியார் டைலாகை முன்னாடி சொல்லிட்டு தெரிஞ்சார்ல மு.க. ஸ்டாலின். அது இப்போ அவருக்கு பொருத்தமா இருக்கு. ஆட்சியா சார் பண்றாங்க இவங்க. அதாவது இப்போ என்ன சூழ்நிலை இருக்கு தெரியுமா? தமிழகத்தில் வந்து அடுத்து மீண்டும் ஒரு காமராஜர் ஆட்சி வரணும், அந்த மதுபானங்கள் இல்லாமல் போனோம், நம்ம வந்து ஊழல் இல்லாத ஆட்சி அமையணும், இப்படியெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் தெரியுமா? இப்போ என்ன மனநிலையில் இருக்குது தெரியுமா? நான் என்னுடைய மனநிலை இப்போ எப்படி இருக்குது தெரியுமா? என்னுடைய மனநிலை மட்டும் இல்லை, தமிழகத்தில் இப்போ நிறைய பேருடைய மனநிலை என்ன மாறி போச்சு தெரியுமா? எந்த வழியிலையாவது இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிடணுங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. அவ்வளவு கேடுகட்ட ஆட்சி. ஒவ்வொரு தெருவிலையும் கொண்டு போய் மதுபானம், கஞ்சா சார், கஞ்சா. இப்போ நான் இருக்கக்கூடியதுக்கு பக்கத்திலே கஞ்சா. அதை ஒவ்வொருத்தராக ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க? அன்னைக்கு வந்து சம்பிரதாயத்துக்கு வராங்க, கீழே உள்ள போலீஸுக்காரங்க அவங்க கடமையை சரியாக தான் செய்கிறாங்க. ஆனால் அதில் சம்மந்தப்பட்ட எனக்கு தெரிஞ்ச ஸ்ரீதேவி குப்பத்தில் ஒரு முஸ்லீம் ஒருத்தர் வந்து
மெடிக்கல் ஸ்டோர் நடத்திட்டு இருக்காரு, எனக்கு தெரிஞ்ச தகவல் இது. அந்த அவருக்கு இதில் வந்து போதைப் பொருளை அவர் விற்றுருக்காரு. போலீஸ்காரங்க வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் பழையபடி அந்த மெடிக்கல் ஸ்டோர் திறந்து வச்சுட்டு இருக்காரு. என்ன சொல்ல போறீங்க? என்ன சார் சொல்ல போறீங்க? இதுக்கு போதைப் பொருள் சார், அது போதைப் பொருளை மெடிக்கல் ஸ்டோரில் வச்சு விற்றவனை கூட்டிட்டு போலீஸ்காரங்க கைது பண்ணி கொண்டு போகிறாங்க. மேலே இருந்து அழுத்தம் விட்டுட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இவ்வளோதான். போலீஸ்காரங்க என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் இந்த ஆட்சியில்? இப்போ சாருன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது என்ன சார்? யார் அது? அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவியை சீரழிச்சதுல ஒருத்தன் சாருன்னு ஒருத்தன் இருக்கானா இல்லையா? அந்த சாரு அந்த மோர் யாரு? இன்னைக்கு அதிமுகவினரும் இந்த தமிழகம் முழுக்க யார் இந்த சாரு அப்படின்றத போராட்டமாவே வந்து முன்னெடுத்திருக்காங்க. இதுக்கு தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் தனது பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காரு. யார் அந்த சார் அப்படின்றது அந்த சாருக்கு தான் தெரியும் அப்படின்றத இன்னைக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியும் பதிவு பண்ணி. எந்த சாருக்கு தெரியும்? முதலமைச்சர் சாருக்கு தெரியுமா? இல்ல துணை முதலமைச்சர் சாரு தெரியும்னு சொல்லிட்டு சட்ட அமைச்சர், இந்த சட்ட அமைச்சர் இவெல்லாம் பண்ணி மேய்க்க போகலாம் சார். சட்டத்துறை அமைச்சர் சார் அவங்க வீட்டு பெண்ணுக்கு, நான் ஏற்கனவே கேட்ட கேள்வி, அவங்க வீட்டு பெண் குழந்தைக்கு இதே மாதிரி நடந்தனா இதே மாதிரி பொறுப்பற்ற திறமையில பதில் சொல்லுவாரா சார்? அந்த பெண்ணை பாதிப்புக்குள்ள ஆக்கின அந்த ஞானசேகரன் அந்த மிருகம் வந்து பல தடவை பல சந்தர்ப்பங்கள்ல அவன் வீட்டிலேயே போய் மா சுப்பிரமணியம் சோறு தின்னுருக்காரு, பிரியாணி தின்னுருக்காரு, ரொம்ப க்ளோஸா இருந்திருக்காரு. ஏன் சாருங்கிற இடத்துல மா சுப்பிரமணியத்தை வச்சு ஏன் பார்க்க முடியல? மா சுப்பிரமணியமாக அந்த சாரு ஏன் இருக்கக்கூடாது சார்? எனக்கு சந்தேகம் சார். சந்தேகத்தை நான் இப்போ சொல்கிறேன் சார். ஏன் இருக்கக்கூடாது சொல்லுங்க நீங்க சார். ஏன்னா இவ்வளோ நாளாக என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? அண்ணா பல்கலைக்கழகத்தில் அங்கே ஏதோ ஒரு பெரிய காடு இருக்க மாதிரியும், அங்கே ஏகப்பட்ட புதர்களெல்லாம் இருக்க மாதிரியும், அதுக்கு உள்ளாரவே இவங்க இருந்த மாதிரி தான் முதல்ல சொல்லி நம்மளெல்லாம் நம்ப வச்சு விட்டாங்களே ஐயா. அவ்வளோ பேர்த்தையும் நம்ப வச்சு விட்டாங்களே, பத்திரிகைகளெல்லாம் எழுத வச்சு விட்டாங்களே. முன்னாடி பத்திரிகை எல்லா பத்திரிகையிலும் அப்படி தானங்க எழுதுனாங்க. அதை பார்க்கும்போது நமக்கும் ஓஹோ அப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த செடி புதரெல்லாம் வளர விட்டுட்டு இருக்காங்களோ அப்படி தானே நமக்கு தோணுச்சுது. அது பக்கத்தில் ஒரு ஆடி கார் நின்றுச்சு, இப்படியெல்லாம் கொஞ்சம் கதை கட்டிட்டு இருந்தாங்களா. கடைசியில் பார்க்கும்போது என்ன சார் அது? அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மையப்பகுதியில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. மையப்பகுதியில் முக்கியமான இடத்துல முக்கியமான பில்டிங்கை ஒட்டி இது நடந்திருக்கு. அந்த பெண்ணை கொண்டு போய் இங்கே ஆய்வகத்தில் கொண்டு போய் மோசம் பண்ணான்னு சொல்கிறாங்க. ஆய்வகத்தில் வேலை பார்க்கலையா யாருமையாங்க? அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு தெரியாமல் எப்படி ஆய்வகத்துக்குள்ளே போக முடியும்? ஆய்வகத்தில் கொண்டு போய் பண்ணுனா அங்கே ஒரு சாரு ஏற்கனவே ஆடிக்காரில் வந்து தயாராக இருந்திருக்காமல ஒருத்தன். அந்த சாரு யார்? அந்த சாரு ஏன் மா சுப்பிரமணியமாக இருக்கக்கூடாது? ஏன் அவர் தான் உனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கார், ஏன் இருக்கக்கூடாது சார்? சந்தேகம் தான், மறுபடியும் சொல்ல எனக்கு சந்தேகம். ஏன்னா அந்த குற்றவாளி வந்து ரொம்ப நெருங்கி இருக்கிறது மா சுப்பிரமணியத்து கூட. மா சுப்பிரமணியம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவத்தில் இதே மாதிரி சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் போய் இருந்து போன ஆட்சியில் முடியும் போது மிரட்டி அந்த ஒரு வழக்கையே தலைகளை மாற்றி விட்டாள். ஒரு சைபர் கிரைம் வழக்கில் இன்னும் கொண்டு வெளிப்படையாகவே சொல்லுவோமே, அதாவது வந்து 10.5% இட ஒதுக்கீடை வந்து அன்றைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி வந்து கடைசி நேரத்தில் வந்து வன்னியர் சமுதாயத்துக்கு அறிவித்த உடனே அது வந்து முக்குலத்தோர் சமுதாயத்துக்குள்ள உரிமைகளை பறிச்சு கொடுக்குற மாதிரியான ஒரு விவாதம் வந்தது. அந்த விவாதத்தை ஒட்டி சொல்லாத ஒரு விஷயத்தை சிவி சண்முகம் சட்ட அமைச்சர், அன்றைய சட்ட அமைச்சர் சிவி சண்முகம் வந்து அந்த முக்குலத்தோர் சமுதாயத்துக்கு எதிராக, என இவர் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர், எதிராக இழிவுபடுத்துகிற வகையில் இந்த இடஒதுக்கீடை மையப்படுத்தி ஒரு கருத்தை சொல்லாத ஒரு கருத்தை சொன்னதாக நாரதர் மீடியா அப்படிங்கிற நம்ம யூடியூப் சேனலினுடைய டெம்ப்ளேட்டை பயன்படுத்தி ஒரு ஃபேக் நியூஸ் கிரியேட் பண்ணி போட்டாங்க. கடைசியில் சுருக்கமாக சொல்லிடுறேன், கடைசியில் அதை இவர் சிவி சண்முகம் உடனடியாக அதை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி டைட் பண்ணிட்டார். அப்போ காவல்துறை அலையுது, எல்லாம் எடுக்கிறாங்க. கடைசியில் அதை நோண்டி பார்க்கும்போது அது வந்து ஃபேக் நியூஸ்ன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அது வந்து நாரத மீடியாவுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத, அதை சம்மந்தம் இல்லை, அந்த டெம்ப்ளேட் எடுத்து வெளியே இருந்தால் பண்ணியிருக்காங்க கண்டுபிடிச்சாச்சு. எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா சைதாப்பேட்டையிலேருந்து வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் மா சுப்பிரமணியம் ஒரு 18 வழக்கறிஞர்களோட போய் நின்றுட்டு அடுத்து நாங்கள் தான் ஆட்சிக்கு வரப்போகிறோம், அதனால உங்களெல்லாம் நாங்கள் இருக்க விட மாட்டோம், அங்கே அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்களாம் மிரட்டி அதில் கைது செய்யணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்களா, அவ்வளோ வரையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இதுக்கு என்ன சொல்ல போறிய? ஆட்சி திமுக ஆட்சியே கிடையாது. அதில் யாருன்னு லீடு பண்ணி போனது யாரு? அதுக்கு தலைமையேற்று போன தளபதி யாரு? மா சுப்பிரமணியம் சார். இன்றைக்கு அமைச்சர், அமைச்சர் சார். அவர் உண்மையிலே நடந்த விஷயம் இது. அப்போ இந்த ஆளுக்கு வந்து ஏன் தொடர்பு இருக்கக்கூடாது? ஏன்னா இந்த ஆளுக்கு கண்ட்ரோலில் தான் அவன் இருக்கு. இந்த ஆளை தான் அவன் சார்னு சொல்லி கூட இருந்து எல்லாமே பண்ணியிருக்கான், ஃபோட்டோ எடுத்திருக்கான், வீட்டில் கூட்டிகிட்டு கொண்டு போய் பிரியாணி கொடுத்துருக்கான், இவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்கான் அவன், அந்த ஞானசேகரங்கிற அந்த மிருகம். அப்போ அவன் வந்து சார்னு சொன்னது மா சுப்பிரமணியமா ஏன் இருக்கக்கூடாது? சந்தேகம் தான் எனக்கு. ஏன்னா அவர் தான் ரொம்ப நெருங்கி இருக்காரு. இன்னொரு சார் வந்து உதயநிதி கூடவே நெருங்கி ஃபோட்டோலாம் எடுத்திருக்காரு. அதனால் வந்து இந்த சாருங்கிறது யாருங்கிறத மறைக்கணுங்க தானே இவங்க நோக்கமே.
அதான் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுல முக்கியமான குற்றவாளிகள் 2 பேரும் திமுகவினுடைய பிரபலங்கள், 2 மாவட்ட செயலாளர்கள். வசந்தம் கார்த்திகேயன் ஒரு எம்எல்ஏ, அப்புறம் உதயசூரியன் ஒரு எம்எல்ஏ. பல தடவை பலரும் இதை சொல்லிட்டாங்க, வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. அதை டாக்டர் ராமதாஸ் எல்லாம் அப்பவே இருந்தே சொல்லிட்டு இருக்காரு. இவங்க தான் வந்து கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் காய்ச்சிட்டு இருக்காங்க, இது ரொம்ப வருஷமாவே காய்ச்சிட்டு இருக்காங்க. அங்கே கஞ்சா 150 ஏக்கரில் பயிரிட்டு இருக்காங்க. நிறைய கதைகளை வெளியே வந்துட்டு, அதனால் இவங்க என்ன பண்ணாங்க, சிபிஐ விசாரணை பண்ணக்கூடாதுன்னு தடுத்தாங்கல்ல. ஏன்னா இந்த சாறுகள் எல்லாம் வெளியே வந்துடுவாங்க, அவ்வளோதான். அதனால் சார் இது குற்றவாளிகளுக்கான அரசாங்கம் சார். சென்னையில் நம்ம பல தடவை பேசி தேய்ச்ச ஒரு விஷயந்தான். சென்னையில் அண்ணா நகரில் 10 வயசு குழந்தை, 10 வயசு சிறுமிக்கு நடந்த அநீதிக்கு சென்னை ஹைகோர்ட்டு தானாக முன் வந்து அந்த வழக்கை எடுக்குது. எஸ் சுப்பிரமணியமும் சிவஞானம் 2 நீதி அரசர்கள் வந்து இல்ல இது போன்ற ஒரு பாலியல் பலாத்காரம் வழக்கில் வந்து இவ்வளவு மெத்தன போக்கு காட்டுற இந்த தமிழக திமுக அரசாங்கம், ஒரு மூதாட்டி வந்து முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அந்த போஸ்டர் வந்து செருப்பால் அடிச்சிட்டாங்க, அந்த வழக்கில் வந்து ஒரு சிறுவனை கைது பண்ணியிருக்காங்க, அந்த மூதாட்டியை வந்து கைது பண்ணுறதுக்காக தனிப்படை அமைச்சிருக்கிறதெல்லாம் ஒரு செய்தி வருது. எவ்வளவு கேவலமான நடவடிக்கை பாருங்க. மூதாட்டி அதனுடைய கோபத்தை அது வெளிப்படுத்திட்டு போகுது. அதுக்கு அந்த கோபத்தை அதுக்கு உரிமை இருக்குது, அது வந்து வெளிப்படுத்துது, செருப்பை கலத்தி அடிக்குது, அவ்வளோதான். நேரில் வந்து மு.க. ஸ்டாலின் அடிக்கும், அதுக்கு அடிக்க முடியலை, நேரில் பார்க்க முடியலை, அதனால் வந்து அந்த போஸ்டர்லையாவது அடிப்புன்னு சொல்லி அதை அடிக்குது. இதுக்கு வந்து ஒரு மூதாட்டிக்கு வந்து தனிப்படை அமைச்சு தேடுறாங்கன்னா இது என்ன கணக்கு? இல்லை இது என்ன கணக்குன்னு கேட்குறேன். அதில் அவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்குங்கிறத நம்ம பொறுத்துக்கணும். இவங்க தான் வந்து மற்றவங்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்காங்க. இல்லை முன்னாடி கேட்ட கேள்வியில் ஒரு ஆன்சர் நான் சொல்லாமல் விட்டுட்டேன். அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த மாதிரி அதிமுகவிலிருந்து இந்த யார் அந்த சார்னு கேட்டதுக்கு வந்து அவர் பாராட்டியிருக்காரு, இதில் வந்து ஒருங்கிணைஞ்சு நிற்கணும்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னீங்க. அவர் அவங்கள மட்டும் பாராட்டலை, அதே மாதிரி வந்து இன்றைக்கி வந்து அதாவது ஜோசப் விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கு கவர்னரை பார்த்து இந்த இதில் உள்ள உண்மையான குற்றவாளிகளெல்லாம் கண்டுபிடிக்கணும், இப்போ மாணவிகளுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்கணும், பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும் அப்படிங்கிறது தொடர்பாக அவர் வந்து அந்த கட்சியினுடைய தலைவர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருங்கிற முறையில் போய் பார்த்துருக்காரு. அதையும் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து வரவேற்று அதையும் பாராட்டியிருக்காரு. இதில் எல்லாம் நம்ம அரசியலை விட்டுக்கிட்டு ஒருங்கிணைஞ்சு நம்ம எல்லாம் நிற்க, அந்த குழந்தையினுடைய அந்த மாணவியினுடைய சகோதரனாக ஒருங்கிணைஞ்சு நிற்கணும்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இதே தான் நம்ம அதிமுகவிலிருந்து அந்த ஐடிவிங்கிலிருந்து பண்ணுறவங்களையும் அவர் பாராட்டினார். இன்னொன்று ஒரு உண்மையும் சொல்கிறேன் சார், அண்ணாமலை அதாவது அதிமுகவினுடைய ஐடிவிங்கு யார் கட்டுப்பாட்டில் இருக்குது சார்? நிர்மல்குமார் கட்டுப்பாட்டில் இருக்குது. அவர் தானே அதுக்கு அந்த துறைக்கு வந்து அந்த இதுக்கு தலைவர் அவர் தானே, அதாவது செயலாளர் அவர் தானே இருக்கார். ஐடி விங்கு நிறைய பெண் உரிமையை பேசக்கூடியவங்கெல்லாம் இருக்காங்கல்ல. இங்கேருந்து மணிப்பூருக்கு போனவங்க, அதை விட கேவலமான விஷயம் இருக்குது சார். அதாவது வந்து அவங்க செய்தது தப்புன்னு நான் சொல்லலை, அன்னைக்கு அதுக்கு குரல் கொடுத்தவங்க இன்றைக்கி ஏன் குரல் கொடுக்கலங்கிற அடிப்படையில் தான் நான் என்னுடைய பாயிண்ட்டை நான் வைக்கிறேன். காஷ்மீரில் ஆசிஃபானி ஒரு குழந்தை, அந்த குழந்தை அங்கே பாதிக்கப்பட்டுச்சு. காஷ்மீர் எங்கேயோ இருக்குது, அந்த மாநிலத்தில் வடக்கு மூலையில் வடக்கு அற்றத்தில் இருக்குது. அந்த மாணவிக்காக கன்னியாகுமரியில் உள்ள கன்னியாஸ்திரிகள் எல்லாம் தெருவில் வந்து போராடினாங்க. கன்னியாகுமரியில் இந்த மாதிரிலாம் போராட்டம் நடத்தினவங்க இன்றைக்கி ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. அநேகமாக அது கிறிஸ்தவ பெண்ணாக கூட இருக்கலாம், அந்த மாணவி வந்து கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்தவங்களாக கூட இருக்கலாம். எனக்கு அதில் முதல் நாள் இருந்து எனக்கு ஒரு டவுட் உண்டு. அதில் அதுக்கு சில காரணங்கள் எனக்கு வந்து அது தோணிச்சுது. அது அப்போது அந்த மாதிரி ஒரு கிறிஸ்தவங்களோ இந்துவோ ஒரு முஸ்லீம் பெண்ணுக்காக அங்கேருந்து காஷ்மீரில் உள்ள ஒரு சிறுமிக்காக இங்கே போராட்டம் நடத்தினாங்களா சார்? ஏதாவது ஒரு கன்னியாஸ்திரி வெளியே வந்து போராட்டம் நடத்தினதாகவோ இதை கண்டித்ததாகவோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதாவது ஒரு பாதிரியார் வெளியே வந்து இதை பற்றி ஏதாவது பேசினதாக கேள்விப்பட்டிருக்கீங்களா? அன்னைக்கு எல்லாரும் பேசினாங்க சார். திரையுலகத்தில் உள்ள சத்யராஜ், பிரகாஷ்ராஜ், அவரை வந்து இன்னும் இத்து போன நடிகர் அத்தனை பேரை வந்தாங்க சார். விஜய் சேதுபதி, அவர் சூர்யா, அவர் ஜோதிகா, அவர் சித்தார்த்து, அவரை வந்து ஆர்ஜே பாலாஜி, எத்தனை பேர் சார் வந்தாங்க. இல்லை இதில் சத்யராஜ் அவர்களுடைய மகள் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு 8 கேள்வி எழுப்பியிருக்காங்க, ஏன் மணிப்பூருக்கு போகல அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு 8 கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. நானும் அதே தான் சொல்கிறேன். மணிப்பூர் வெங்காய கதையெல்லாம் இருக்கட்டும், இது தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, தமிழச்சிக்கு நடந்திருக்கு. இந்த ஈன பிறவிகள் எல்லாம் இதுக்கு வந்து மணிப்பூர்னு சொல்லுதுன்னா இதுக்கு நோக்கம் என்னது? இது மணிப்பூருக்கு தான் அங்கேருந்து கனிமொழி இங்கேருந்து வண்டி ஏறி போனாங்கல்ல, கூட இந்த அம்மாவும் போய் சேர வேண்டியதுனாங்க. இவ்வளவு கேவலமாக போகணுமா சார்? இவ்வளவு கேவலமான ஒரு இதுக்கு இதெல்லாம் ஒரு ஈன பிறவிகள் சார், ஈன பிறவிகள். அப்போ வந்து இந்த ஈமூவியை வழங்குன்னு சொல்லிட்டு அதில் ஒரு பெரிய ஃப்ராடு பண்ணதில் சேர்ந்த ஆள் சத்யராஜ். என்ன சார் மனிதாபிமானம் வேண்டாமா? ஒரு பெண்ணுக்கு நடந்திருக்கு அநீதி, ஒரு பெண்ணு இப்படியா பதில் சொல்லிட்டு இருப்பாங்க? ஒரு மாணவிக்கு நடந்திருக்கு, அந்த மாணவிக்கு நீங்கள் நீதி கிடைக்க சொல்லுவீங்களா? அதை நீதி கேட்டு ஒருத்தன் போராடுறான், சவுக்கெடுத்து சாட்டை எடுத்து மேலே அடிக்கிறாரு அப்படின்னா அதை கிண்டல் பண்ணுறதுக்கு வருவீங்களா? அதனால தான் நெட்டிசன்லாம் போட்டு வாங்கினாங்க. சத்யராஜ் அவர்களும் கேள்வி எழுப்புறாரு, பகுத்தறிவு பேசக்கூடிய தமிழகத்தில் இது போன்ற நாடகங்கள் தேவையான்ற ஒரு கேள்வி எழுப்புறாரு. எது நாடகம்? சவுக்கெடுத்து அடிக்கிற நாடகம்.
ஆமாம், சவுக்கு எடுத்து அவர், அதாவது சாட்டை எடுத்து அவர் அடித்தது நாடகம் அப்படின்னா, கருணாநிதி சமாதியில் கொண்டு போய் தயிர் வடை வைக்கிறது என்ன பகுத்தறிவது? அவருக்கு கொண்டு போய் முரசொலி பத்திரிகை அவர் படிப்பாரா? வந்து ராத்திரி அப்படியே வந்து மேலேருந்து குதிச்சு வந்திருந்து முரசொலியை படுத்திட்டு எழுத்து பிள்ளையெல்லாம் சொல்லிட்டு போகிற வந்து கேவலமாக இல்லையா சார் இது? அங்கே பஜனைலாம் பாடிட்டு தான் சார் கும்பல் சார் இது. சார் கிருஷ்ணன் பஞ்சுன்னு ஒரு 2 இயக்குநர்கள் உண்டுல, அவங்க ஒரு 50க்கும் மேற்பட்ட படங்களை இயக்கியிருக்காங்க சார். அதில் வந்து நீங்கள் ரத்த கண்ணீர் அதில் ஒரு முக்கியமான படம், பராசக்தி ஒரு முக்கியமான படம் அவங்க இயக்கின படங்களில். அதே மாதிரி வந்து முத்து நடித்த வேலைக்காரி இன்னும் ஒரு படம், அப்புறம் இந்த சின்ன ஆசை தம்பியா, இது இந்த மாதிரி நிறைய லிஸ்ட்டில் நிறைய இருக்குது. பெற்றால் தான் பிள்ளை எம்ஜிஆர் நடித்த படம். இதுக்கு எல்லாத்துக்கும் டைரக்டர் வந்து அந்த இரட்டையர்கள் கிருஷ்ணன் பஞ்சு. அதில் பஞ்சு இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து சட்டையில் பொத்தான் போட மாட்டார் சார், அதாவது பட்டன் போட மாட்டார். என்ன எதனால அப்படின்னா, என்னைக்கு வந்து தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வருகிறதோ அது வரையில் நான் வந்து சட்டையில் என்னமோ வந்து பட்டனா போட மாட்டேன்னு சொல்லி நீங்கள் வந்து இப்போ கூகுளில் அடித்து பாருங்கள். கருணாநிதி கூட ஒரு அந்த பஞ்சுங்கிற டைரக்டர் இருப்பார், கிருஷ்ணன் பஞ்சு 2 பேரும் சேர்ந்தா நிற்பாங்க, கருணாநிதி கூட நிற்பாங்க. அதில் பஞ்சு டைரக்டருடைய சட்டை பாருங்கள் திறந்தே இருக்கும், அண்ணாதுரை கூட நிற்பாங்க, அப்படியே பாருங்கள் சட்டை திறந்தே இருக்கும். இது அவர் அந்த காலத்தில் இருந்தே படம் நடிச்சிட்டு இருக்காரு, இந்த டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது வந்து பகுத்தறிவு அப்படி தானே? ஆனால் அண்ணாமலை வந்து இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறது வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன்னு சொன்னான்னா அது வந்து மூட நம்பிக்கை அப்படி தானே சார்? மூட நம்பிக்கை இந்து மதத்தில் மூட நம்பிக்கை தான் சார், நாங்கள் ஏற்றுக்கிறோம் சார். அதை எங்கே பாடு சார், நாங்கள் அப்படி தான் சார். விரதம் இருக்கிறது மூட நம்பிக்கை, கோயிலுக்கு போகிறது மூட நம்பிக்கை, சாமி வழிபாடு நடத்துறது மூட நம்பிக்கை. ஆனால் துர்கா ஸ்டாலின் கோயிலுக்கு போனால் அது வந்து நாடகம் கிடையாது, அது வந்து நம்பிக்கை அப்படி தானே? அது நம்பிக்கை அப்படி தானே சார்? மூட நம்பிக்கைன்னு ஊரில் உள்ளவனுக்கு தாலியெல்லாம் அறுத்து நடக்கிற ஒருத்தர் வீரமணி, அவருக்கு பொண்டாட்டிக்க தாலியை முதல் அறுக்க சொல்லுங்கள் மேடை போட்டு. துர்கா ஸ்டாலிங்க தாலி அறுக்க சொல்லுங்கள். மூட நம்பிக்கைன்னு தானே சொல்கிறீங்க, பகுத்தறிவு வாய் தானே சொல்கிறீங்க, தாலி எதுக்குன்னு தானே கேட்குறீங்க, தாலி அருங்க சார். அதே மாதிரி மிச்சம் மீதி இருக்கக்கூடிய அந்த தமிழச்சி தங்கப்பாண்டியன் அது இது இந்த கீதா ஜீவன் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து வரிசையாக விட்டு தாலி அறுக்க சொல்லுங்கள் சார். அதுதான் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கையை எதுக்கு சுமந்துட்டு தெரியாங்க இவங்க? எதுக்கு சார் கனிமொழி நெத்தியில் ஒரு பொட்டை வச்சுட்டாலே இது? அதுவா இந்து மதத்திலே இல்லையே, இந்து மதத்துக்கு விரோதி ஆச்சுல, நெத்தியில் எதுக்கு வச்சிருக்கு? கனிமொழிக்கு அம்மா எதுக்கு சார் திருச்செந்தூர் கோயிலுக்கு போனாங்க? இன்னைக்கு நேற்றுக்கு வந்து துர்கா ஸ்டாலின் எதுக்கு திருச்செந்தூரில் போய் முட்டு போட்டு நடந்தாங்க? அங்கே எதுக்கு சாமி கூட்டிட்டு அலையிறாங்க? எதுக்கு அந்த நாடக கம்பெனி அதெல்லாம் பண்ணிட்டு தெரியுது? இல்லை மூட நம்பிக்கை ஆகி போச்சே, எதுக்கு அதில் போக சொல்கிறாங்க சார்? இந்த கம்யூனிஸ்ட் ஒரு குரூப் கிடக்கல சார், இந்த நாடக கம்பெனி ஏதாவது ஒரு போராட்டம் நடத்தினா பட்டனாவும் போட்டுக்கிட்டு திரியிறாங்கல்ல, அது என்ன நம்பிக்கை? அது இந்த நம்பிக்கை. அதை வந்து இந்த நம்பிக்கையை கிண்டல் பண்ணணும். அவர் வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவர், கடவுளை நம்பக்கூடியவர், அவர் முருக பக்தர், அவர் வந்து சபரிமலைக்கு வருஷம் போயிட்டு இருக்கக்கூடியவர், பல தடவை போயிட்டு வந்திருக்காரு. இது மாதிரி அவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர், அதனால் அவர் வந்து விரதம் இருக்கார். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் ரம்ஜான் நோன்புக்கு போய் கஞ்சி குடிக்கக்கூடிய ஆள், அதோடு நிப்பாட்டிருங்க. நீங்கள் வந்து கிறிஸ்மஸுக்கு கேக் வெட்டிது, அது என்ன நம்பிக்கை சார்? கிறிஸ்மஸுக்கு போய் கேக் வெட்டுறது அது என்ன நம்பிக்கை? கிறிஸ்தவங்களுடைய நம்பிக்கை, அதை விட்டுருங்க. உங்களுக்கு அதில் என்ன நம்பிக்கை வேண்டி கிடக்குன்னு கேட்குறேன். உங்களுக்கு தான் கடவுளே கிடையாது, கடவுளை நம்பவன் காட்டும் ராண்டி. அப்புறம் எதுக்கு கிறிஸ்துமஸ் வேலை அல்லோலியா பாபு வந்து எதுக்கு அந்த இதை நடத்துகிறாரு? அதில் எதுக்கு நீங்கள் எல்லாம் போய் கலந்துக்கிடுறீங்க? கேவலமாக இல்லையா இது? இதுக்கெல்லாம் 2026 நல்ல ஒரு சம்மட்டி அடி கிடைக்கும் எங்களுக்கு. இதாங்க சார் கடைசி ஆட்சி திமுகவுக்கு அநேகமாக இதாக தான் இருக்கும். அநேகமாக இல்லை சார், திமுகவினுடைய கடைசி அத்தியாயம் இதுதான், கடைசி ஆட்சி இதுதான். அதுக்கு ஒரு சென்டிமெண்ட் காரணமும் ஒன்று இருக்குது. எப்படி வந்து தஞ்சை பெரிய கோயிலில் மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பிரதான நுழைவாயில், அதில் வந்து அரசியல் தலைவர்கள் வந்து அரசியல் தலைவர் குறிப்பாக ஆட்சியில் அந்த முதலமைச்சர், அமைச்சர், இந்த பிரதமர், மத்திய அமைச்சர் இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவங்க போக மாட்டாங்க. என்ன சென்டிமெண்ட்னா அதில் போனால் அதுக்கு ஒரு பதவி இருக்காது. ஏன்னா அயோக்கியம் போயிடுவோம். அயோக்கியம் ஒருத்தர் அந்த வழியாக போனோம்னா முடிஞ்சு போயிடும் கதை அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சை பெரிய கோயிலுக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. அது காலங்காலமாக இருக்குது. அதில் யாராவது போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பதவி பறிபேறும். அதனால கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது அங்கே வந்து எப்படியாவது உள்ளே போகணுங்கிறது அவருடைய ஆசை. மெயின் இது நுழைவாயிலில் உள்ளே போனால் பதவி காலியாயிரும், முதலமைச்சர் பதவி முடிஞ்சு போயிடும்னு சொல்லிட்டு சைடில் என்ன ஒரு பக்கவாட்டில் ஒரு சின்ன இதை உருவாக்கி அதில் நுழைஞ்சு போன ஆள் தான் கருணாநிதி. இது ஒரு சின்ன இது இருக்குது. இது வந்து எந்த பகுத்தறிவுங்கிறத அப்புறம் வச்சுடுங்க. வேற ஒரு தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1990 செப்டம்பர் 6ஆம் தேதி வந்து கருணாநிதி வந்து திருவள்ளுவர் சிலை இப்போ கன்னியாகுமரியில் இருக்குல்ல, இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியில் அங்கே போய் கலந்துருக்காரு பாருங்க மு க ஸ்டாலின், அந்த இது சம்மந்தப்பட்டது. அந்த திருவள்ளுவர் சிலையினுடைய வேலையை தொடங்கி வச்சார், சிலை செய்கிற வேலையை தொடங்கி வச்சார். எப்போ? 1990 செப்டம்பர் 6ஆம் தேதி தொடங்கி வச்சார். 1991 ஜனவரி 30ஆம் தேதி அவருக்கு ஆட்சியை கலைச்சி விட்டாங்க. முதலமைச்சர் பதவி அவுட் ஆகி போச்சா? ஏன்னா திருவள்ளுவர் மேட்ரு, அது வைக்கிற இடம் கன்னியாகுமரி, இதுதான் விஷயம். 2000 வந்தார். அதுக்கு பிறகு 96 பழையபடி முதலமைச்சராக வந்தார். அவர் வந்த பிறகு 2000 வரைக்கும் அவர் தான் முதலமைச்சராக இருந்தார். ஜனவரி மாதம் 2000 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி
1ஆம் தேதி வரப்போதில்ல, இதே மாதிரி ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 2000 வந்து கருணாநிதி போய் அந்த திருவள்ளுவர் சிலையை போய் திறந்து வச்சார். கன்னியாகுமரிக்கு வந்து திருவள்ளுவர் சிலையெல்லாம் திறந்து வச்சுட்டு போனார். அதோடு அவர் ஆட்சி கதம். அதுக்கு பிறகு வந்து ஜெயலலிதா ஆட்சி தான் முதலமைச்சர் ஆனாங்க. இவருக்கு ஆட்சி அதோட வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. பழையபடி 2006 வரும்போது கூட மெஜாரிட்டி இல்லாமல் தான் இருந்தாங்க. சரியா? இது அவருடைய இது. அதுக்கு அடுத்து அவரால் முதலமைச்சராக வர முடியலைங்கிறது தான். இப்போ நீங்கள் வந்து ஸ்டாலின் வந்து அங்கே போயிருக்கார். அங்கே போய் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே ஒரு பாலத்தை திறக்கிறாரு, ஒரு நுழைவாயில வாயில் திறக்கிறாரு. இதெல்லாம் அவர் அங்கே பண்ணுறாரு. அந்த மண் எப்படிப்பட்ட மண்ணுன்னு பார்க்கணும். கன்னியாகுமரி மண்ணுக்குன்னு ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. அங்கே வந்து இந்த மாதிரிப்பட்ட யாராவது இந்த அயோக்கியர்கள் போய் அங்கே போய் எதாவது பண்ணினாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்லது நடக்காது. எப்படி தஞ்சை பெரிய கோயிலில் நல்லவங்க போனால் நல்லது நடக்கும், கெட்டவங்க அதில் போய் இந்த மாதிரி ஆகச்சிறந்த அயோக்கியத்தனத்தெல்லாம் பண்ணி உள்ளே போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு கேடுகாலம் ஸ்டார்ட் ஆயிரும். கன்னியாகுமரி போனாலே இதே மாதிரி தான். கன்னியாகுமரியில் ஏதாவது ஒரு பிரதமரோ, இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்த்துடுங்க, பிரதமராக நரேந்திர மோடி அங்கே போனார். ஆனால் அதுக்கு பிறகு ஒரு பிரதமர் ஆனார். முதல்ல 5 வருஷத்துலேயே ஒருக்கா போயிட்டாருங்க. கன்னியாகுமரி பக்கத்தில் தான் அவர் பப்ளிக் மீட்டிங்கை போட்டுட்டு வந்தார் அகசிவரத்தில். ஆனால் அவர் வந்து அதிலேருந்து தப்பிச்சு வந்துடுவார். ஏன்னா அவர்கிட்ட நேர்மை இருக்குது. அவர் வந்து யாருக்கும் துரோகம் பண்ணலை. அவர் வந்து கரெக்டாக அவருடைய தேசபக்தி எதுவுமே கடவுள் நம்பிக்கைக்கு விரோதமாகவோ இல்லை மக்கள் நம்பிக்கைக்கு விரோதமாகவோ உண்மைக்கு புறகமாகவோ இல்லைன்னா கொள்ளையடிக்கிற வேலையோ இல்லைன்னா ரவுடித்தனம் பண்ணுறது எதுவுமே பண்ணலை. அதனால் அவர் தப்பிச்சு வர்றாரு. ஆனால் மற்றவங்க யாரெல்லாம் போன ராஜீவ்காந்தி உட்பட நீங்கள் பாருங்கள், அங்கே அதுக்கு பிறகு அவங்க ஆட்சியில் வந்திருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இவர் இப்போ அங்கே போயிருக்காரு. அங்கே போய் இறங்கியிருக்காரு. அதோட மட்டும் இல்லை, அங்கே குமரி பகவதி அம்மன் அது அங்கே தான் இருக்குது, கோவில் அங்கே தான் இருக்குது. அந்த கோவிலுக்கு வந்து ஆராட்டு விழா நடக்கும்போது வந்து யானை வந்து அங்கே கொடுப்பாங்க. தேவஸ்தானத்திலிருந்து யானை கொடுத்து யானையின் மீது அமர்ந்து தான் அந்த அம்மா பரிவேட்டைக்கெல்லாம் போகும். இதை மாதிரி தெய்வத்துக்கு இப்படியெல்லாம் சம்பிரதாயங்கள் ரொம்ப வருஷ கணக்காக நடந்த சம்பிரதாயத்தில் யானையை நுப்பாட்டினது இவங்க. அதே பகவதி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடத்துல கருணாநிதிக்கு சிலையை கொண்டு வைக்கணும்னு சொல்லி ஏற்கனவே திட்டமிட்டு அது அவ்வளவு அயோக்கியத்தனத்தை அங்கே ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அது கோர்ட்டுக்கு போயிட்டுன்னு நினைக்கிறேன். அந்த விவகாரம் அங்கே இருக்குது. இப்படி பகவதி அம்மன்கிட்ட போய் விளையாடின ஆள் தான் வந்து குமரி பகவதி அம்மன்ட்ட விளையாடின ஆள் தான் மு.க. ஸ்டாலின். இவர் இப்போ அந்த மண்ணுக்கு போயிருக்கார். கண்டிப்பாக அதுக்கு தண்டனை கிடைக்கும். கடவுள் நம்பிக்கை உள்ளவனா கண்டிப்பாக அவருக்கு தண்டனை கிடைக்கும். திருவள்ளுவரும் அதே மாதிரியான ஒரு ஞானி. அவரை வச்சு நீங்கள் வந்து உண்மையை சொல்லி நல்லதை பண்ணிட்டு போனீங்கன்னா, அவருக்கு சொன்னதை ஏற்றுட்டு பண்ணிங்கன்னா நல்லதாக நடக்கும். ஆனால் அவரை வச்சு நீங்கள் வந்து பிழைக்கிறதுக்கு அவரை பயன்படுத்திட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக மாற்றிங்க. அதான் அப்பாவுடைய வரலாறு, கருணாநிதியுடைய வரலாறு. அதான் எப்பெல்லாம் தொட்டாரோ அப்பெல்லாம் தோற்றுருக்கார். அதே மாதிரி இப்போ போய் அவர் நிற்கிறாரு. இதுதான் திமுகவினுடைய கடைசி ஆட்சி இதுவாக தான் இருக்கும். இதுக்கு மேலே திமுக ஆட்சிக்கு வராது. மு.க. ஸ்டாலினும் இதுதான் கடைசி இது. அது வந்து அடுத்த 2026 வரைக்கும் போது, அதுக்கு முன்னாடியே கதை முடியுதாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இது வந்து இறுதி கட்டம் அப்படிங்கிற திமுக ஆட்சிக்கு இறுதி கட்டம். இதுதான் அங்கே உள்ள சென்டிமெண்ட்டு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப 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 வருத்தமான விஷயம். நான் ரொம்ப தேடி பார்த்தேன் சார். தமிழகத்தில் வந்து அதாவது மாதர் சங்கம்னு கொஞ்சம் மூதேவிகள் உண்டுங்க. அவங்கெல்லாம் இப்போ எங்கே போனாங்க? இங்கே இவ்வளோ பெரிய விஷயம் கொந்தளிப்பை ஏற்படுத்திட்டு இருக்குது. எங்கேயாவது பார்த்தீங்களா யாராவது? மாதர் சங்கம் அப்படிங்கிற அந்த மூதேவி சங்கம் எங்கே போச்சுது? அதில் உள்ள அந்த மூதேவிகளெல்லாம் எங்கே போனாங்க? ஒருத்தங்களை கூட காணலங்க. வெளியே வரல. என்ன வருவாங்க, செரு விளக்கு மாற்ற எடுத்து சாத்துங்க, என்ன வருவாங்க. கொஞ்ச நாள் கழித்து வேறு என்னத்துக்கு அவனுக்கு வருவாங்க. இல்லைடா ஊப்பியில் பாருங்க, ஒரு சின்ன விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இந்த சம்பவம் ஊப்பியில் நடந்தால் என்ன சார் இருக்குது? கண்டதுக்கெல்லாம் ஊப்பியை பார் குஜராத்தை பாருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால் நான் கேட்குறேன், இதே மாதிரி சம்பவம் ஊப்பியில் நடந்துகிட்டு இருக்கு. நடந்த போது என்ன நடந்தது அப்படின்னு தெரியுமா? பெண்ணை இழிவுபடுத்த கிண்டல் பண்ணுனா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து போட்டு மிதிச்சு விட்டாங்க காவல்துறை. அவ்வளோதான். உடனே அவனுக்கு மாவு கட்டுதான். அவனுடைய வீடு உடனே புல்டோசர் போயிடறாங்க. புல்டோசர் பாபா கற்பழிச்சுட்டானா செத்துருவான். என்கவுண்டர் தான். ஊப்பியில் இந்த சம்பவம் நடந்தால் இந்நேரம் அந்த ஞானசேகரனா அந்த வீணா போன மிருகத்தை சுட்டு தள்ளியிருப்பார் சார் யோகி. அதான் சார் ஆட்சி. அதுதான் வேணும். ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய ஆரிஜினை தோண்டி பார்க்கும்போது அங்கேயே நீங்களே சரியில்லை. நீங்கள் இன்னைக்கு வந்து இருந்துட்டு நீங்கள் வந்து அதை வந்து பெண்களுக்கு நாங்கள் சார் முதலமைச்சர் ஊரில் இருக்காரா இல்லையா சார்? இந்த சம்பவம் பற்றி ஏதாவது வாயை திறந்துருக்காரா சார்? முதலமைச்சர், துணை முதலமைச்சர், எதுக்கு சார் இவங்கெல்லாம் இருக்காங்க? இவ்வளோ பெரிய அநியாயம் நடந்திருக்கு சார். கவர்னர் அங்கே போயிட்டார் சார். கவர்னர் அங்கே போயிட்டார்.
அவங்க ஒரு ஆலோசனை நடத்திட்டாரு. எங்கெங்கெல்லாம் பாதுகாப்பு லேக் இருக்கோ, எங்கெல்லாம் குறைபாடு இருக்கோ அதெல்லாம் நிவர்த்தி பண்ணணும். இனிமேல் நடக்காத அளவுக்கு என்னெல்லாம் பண்ணணுங்கிறத அவர் சில இதெல்லாம் பண்ணிட்டாரு. கண்டதுக்கெல்லாம் கவர்னர் எதுக்கு, கவர்னருக்கு வந்து இந்த அவர் வந்து வேந்தரை இருக்கக்கூடாது, பல்கலைக்கழகத்துக்கெல்லாம் அவர் வேந்தர் எதுக்கு தேவையில்லை, ஆட்டுக்கு தாடி தேவையில்லை, நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லை, இப்படிலாம் ஒப்பாரி வச்சுக்கிட்டு தெரிஞ்சிங்களா சார்? இப்போ கவர்னர் வந்து அங்கே போய் பார்த்துட்டார் சார். முதலமைச்சர் எங்கே போனார்? முதலமைச்சர் அந்த தமிழகத்துக்கு சேர்த்தானே சார் முதலமைச்சர். அது அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு மட்டும் விதிவிலக்கா வெளியே விட்டுட்டாங்களோ, அதுக்கு சேர்த்து தானே முதலமைச்சர், அதுக்கு சேர்த்து தானே துணை முதலமைச்சர். இன்னும் சொல்ல போனால் துணை முதலமைச்சர் அங்கே சிண்டிகேட் மெம்பரெல்லாம் இருந்தவர் தானே. அப்போ இவங்கெல்லாம் அங்கே போய் பார்க்க வேண்டாமா? அங்கே என்ன நடந்து என்ன எது செய்துன்னு பார்க்கணுமா வேண்டாமா? ஏன் பார்க்கல? காஷ்மீர் ஆசிபாவுக்காக குரல் கொடுத்தவங்க, அதுக்காக போராட்டம் நடத்தினவங்க, மணிப்பூர் நடந்த சம்பவத்துக்காக வேண்டி குரல் கொடுத்தவங்க, அதுக்காக வேண்டி பாராளுமன்றத்தை முடக்கிறவங்க, அதுக்காக வேண்டி போராடினவங்க, சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவத்துக்கு ஏன் நவதுவாரங்களையும் மூடிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அசிங்கமான நிலவரம் சார். ஆனால் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, யார் நல்லது கரெக்டாக செய்கிறாங்க, யார் செய்யலைங்கிறத உணர்ந்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்த வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய பாடத்தை கற்பிக்கும், மிகப்பெரிய தோல்வியை திமுக சந்திக்கும். வேற என்ன, அந்த கூட்டணி மொத்தமும் சேர்ந்து நாசமாக போக போகுது. ஒருத்தங்க கூட தப்பிக்க மாட்டாங்க.